அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 22/5/2024 என்று இதை செய்தால் சிம்மராசினருக்கு இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், 8ஆம் இடத்தில் ராகுவும், 2ஆம் இடத்தில் கேதுவும், 10ஆம் இடத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. அதே போல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். வைகாசி விசாகம் 27 நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரம் சிறப்புடையது. குரு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் 2ஆவதாக இருப்பது விசாகம். முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம். இதன் முதல் 3 மாதங்கள் துலாம் ராசியிலும் 4ஆவது பாதம் விருச்சிக ராசியிலும் அமைந்திருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தராசு போல இருப்பார்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவார்கள். இரக்க குணம் இருக்கும். மன அடக்கமும் புலனடக்கமும் இருக்கும். அழகிய தோற்றம் கொண்ட, கொள்கைகளில் உறுதி, வேத சாஸ்திரங்களில் புலமை கொண்டு சிறந்த ஆன்மீகவாதிகளாகவும் பிரசித்தி பெற்று விளங்குவார்கள். விசாக நட்சத்திரத்தின் பெயர்தான் வைகாசி மாதமாக மாறியது. விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் நாள் பௌர்ணமியானால் அது வைகாசி மாதமாகும். வைகாசி மாதம் மிக விசேஷமானது. ரிஷபராசி மாதம் என்று சொல்வார்கள். சூரியன் ரிஷபராசியில் பிரவேசிக்கும் காலம் வைகாசி மாதம். அந்த மாதம் முழு நிலவு நாளில் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு விசேஷம். திருவோண நட்சத்திரமும் திருமாலுக்கும், திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கும் உரியது. இந்த நட்சத்திரத்தை வைத்து பெருமாளின் பெயரை திருவோணத்தான் என்றும், சிவனின் பழைய பெயரை திரு ஆதிரையான் என்றும் சொல்லும் வழக்கம் உண்டு. முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பானது என்பதால் கார்த்திகையான் என்கின்ற பெயரும், வைகாசி நட்சத்திரம் உரியது என்பதால் விசாகன் என்றும் அழைப்பது வழக்கம். பி என்றால் பறவை, அதாவது மயில். சாகன் என்றால் பயணம் என்று பொருள். மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும். விசாகர் எழுதிய 18 புராணங்களில் ஸ்காந்தம் எனும் கந்த புராணமே மிக பெரியது. 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது. மற்ற எல்லா புராணங்களும் சேர்ந்தே 3,00,000 ஸ்லோகங்கள் தான். ஆனால் முருகனின் பெருமையை இந்த புராணம் விளக்குகிறது. பரமேஸ்வரன் இமவான் மகளாகிய உமையை மணக்கிறார். பிரம்மனிடம் பெரும் வரம் வாங்கிய சூரபத்ரனால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவனிடம் முறையிடுகின்றனர். அவரும் தேவர் துயர் தீர்க்க ஒரு குமாரனை தருவதாக வாக்களிக்கிறார். 5 திருமுகங்களோடு அதோ முகம் கொள்கிறார். 6 திருமுகங்களிலும் உள்ள 6 நெற்றி கண்களிலும் 6 பொறிகள் கிளம்புகின்றன. அந்த பொறிகளை வாயுவும் அக்னியும் ஏந்தி வந்து சரவண பொய்கையில் சேர்த்து விடுகின்றனர். அப்பொய்கையில் பூத்த 6 தாமரை மலர்களில் இந்த பொறிகள் 6 குழந்தைகளாக மாறுகின்றன. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பாலூட்டி வளர்க்கின்றனர். இந்த கார்த்திகனை காண சிவபெருமான் உமையம்மையோடு சரவண பொய்கை வருகிறார். அம்மை குழந்தை 6 சேர்த்து எடுக்க 6 குழந்தைகளும் சேர்ந்து 6 முகத்தோடு கூடிய ஒரே பிள்ளையாக மாறுகிறார்கள். அவனே கந்தன் என்றும் 6 முகன் என்றும் அழைக்கப்படுகிறான் என்று முருகன் திரு அவதார கதையை கச்சியப்பர் கந்த புராணத்திலேயே விளக்குகிறார். விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கூடியதன்று. இதனால் முருகனுக்கும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம். இந்நாள் ஜோதி நாள் எனவும் அழைக்கப்படுவதுண்டு. உயிர்களுக்கு நேரும் இன்னலை நீக்கும் பொருட்டு சிவன் 6 முகங்களை தோற்றி தம் திரைவிளையாடலால் குழந்தையானது இந்நாளில். மக்கள், பிராணிகள், தாவரங்கள்
எல்லாம் ஓருயிராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குவதிலே இந்நாள் கருத்தாகும். இந்த நாள் சைவர்கள் இந்நாளில் விரதமிருந்து ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடுபவர். புத்த பெருமான் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் இந்த வைகாசி விசாகத்திலேயே ஆகும். இந்நாளிலேயே வைணவத்தில் ஆழ்வாரும் ஆச்சாரியாருமான நம்மாழ்வார் பிறந்தார். திருநகரி, திருக்கண்ணபுரம், காஞ்சிபுரம் முதலிய திருத்தலங்களில் வைகாசி பிரம்மோற்சவம் மிக வெவ்வேறு சிறப்பாக நடைபெறும். இந்நாளில் ஆறுமுகனை வழிபடுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது, கந்தனை ஆறுமுகனாக வழிபடுவதற்கான காரணத்தை திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் விளக்குகிறார். உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம், பக்தர்களுக்கு அருள ஒரு முகம், வேள்விகளை காக்க ஒரு முகம், உபதேசம் புரிய ஒரு முகம், தீயோரை அழிக்க ஒரு முகம், பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் சேர்ந்திருக்க முகம். அதனால் தான் சரவணபவ எனும் 6 எழுத்து மந்திரத்தால் வேலனை வலம் வந்தது துதிக்கிறோம் என்கிறார் நக்கீரர். 6 குண்டலினிகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த அறுபடை வீடுகளும் 6 குண்டலினிகளாக விளங்குகின்றன. திருப்பரங்குன்றம் மூலதாரம், திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம், பழனி பனிபூரகம், சுவாமிமலை அநாகதம், திருக்கணிகை விசுத்தி, பழமுதிர்ச்சோலை ஆங்கை, ஏறுமயிலேறி விளையாடும் முகம், முருகனின் வாகனம் மயில். முருகன் மயில் மேல் ஆரோகணித்து வருவதையும் கண்டிருக்கிறோம். ஞான பலமான மாம்பழத்திற்காக முருகன் உலகை சுற்றி வருவதற்கு உதவிய மயில் மந்திர மயில். சூரசம்ஹாரத்தின் போது இந்திரன் மயிலாக உருமாறி முருகனை தாங்கியது தேவ மயில். சூரனை 2ஆக பிளந்து வந்த மயில் அசுர மயில். சின்னஞ்சிறு விளையாட்டு பிள்ளையாக ஏறுமயிலேறி விளையாடும் முருகனை மாயூரத்தை அடுத்த நனிப்பள்ளி என்னும் தலத்தையே செப்பு சிலை வடிவத்தில் தரிசிக்கலாம். திருப்பத்தூர் அடுத்த குரு சீலாப்பட்டு அருகே அமைந்துள்ளது மயில்பாறை முருகன் கோவில். இக்கோவில் அடர்ந்த வனப்பகுதி நடுவில் மயில்கள் ஆடும் சோலைவனமாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே இதற்கு மயில்பாறை என பெயர் பெற்று விளங்குகிறது. தெய்வானை திருமணத்தை விட வள்ளி திருமணம் விசேஷம். தெய்வானை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள முருகனே தேடி வந்தான். நாடகங்களிலும் வள்ளி திருமணம் சிறப்பு. அருணகிரிநாதரும் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று என்று இந்த திருமணத்தையே முதன்மையப்படுத்தி பேசுகிறார். முருகனுக்கு வள்ளி கணவன் என்ற பெயர் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வேளிமலை குமார கோயில். முருகப்பெருமான் வள்ளிக்கும் இடையே காதல் வேள்வி நடந்த மலை என்பதால் இதற்கு வேள்வி மலை என்று பெயர். இதுவே பின்னர் வேலிமலையாக மருவியது. வள்ளியை முருகப்பெருமான் காதலித்த காலகட்டம். அப்போது வள்ளியின் உறவினர்கள் வள்ளியை தேடி அங்கே வர வள்ளியுடன் இருந்த முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறினார் என்கின்றது புராணம். எனவே இங்கு வேங்கை மரத்திற்கு சிறப்பு உண்டு. வருடந்தோறும் இங்கு வைகாசி விசாக திருவிழாவில் 6ஆம் நாளன்று மஞ்சள் தடவிய தாளில் எழுத பெற்ற வள்ளிக்கு சொந்தமான உடைமைகளின் விவரம் போர்டு ஊழியர் ஒருவரால் இங்கு வாசிக்கப்படுகிறது. இங்கு பல வகை காவடிகள், துலாபாரம், பிடிப்பணம், கையளவு காசு, வாரிசிடுதல், குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல், சோறூட்டுதல், காதுகுத்து, மாவிளக்கு ஏற்றுதல், உப்பு மிளகு காணிக்கை செலுத்துதல், அரிசி பயிறு வகைகள், காய்கறிகள், பழங்கள் காணிக்கை செலுத்துதல், அங்க பிரதட்சணம், மயில்களுக்கு பொறிகடலை தானியங்கள் வழங்குவது போன்ற நேர்ச்சை வழிபாடுகள் நடக்கின்றன. கோவிலிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குகையை வள்ளி குகை என்பர். முருகப்பெருமான் வள்ளி திருமணம் இந்த பகுதியில் நடந்ததாக கருதப்படுகிறது. முருகன் வள்ளி திருமண சம்பவத்துடன் தொடர்பு கொண்ட திணைப்புணம், வள்ளி சோலை, வண்டச்சோலை, வட்டச்சோலை, கிழவன் சோலை ஆகிய இடங்கள் உள்ளன. வள்ளி தேவி நீராடிய சுனை அருகே பாறையில் விநாயகர், வேளவர், வள்ளி தேவி ஆகியோரது புடைப்பு சிற்பங்களை நம்மால் காண முடியும். கோவில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை. இங்கு கோவிலில் உள்ள முருகன் 6 கரங்களுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இங்கு முருகனின் இடப்பக்கத்தில் மயில் உள்ளது. ஆலயத்தில் உள்ள 100 தூண்களிலும் ராமர் மற்றும் ஆஞ்சநேயரின் உருவங்கள் காட்சியளிக்கின்றன. விராலிமலை மூலவர் சண்முகர் மயில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார்.